சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, ஏகம்பத்துரை இருந்தாய் போற்றி. அண்ணாமலையனும் அண்ணா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. இன்னைக்கு நாம் இந்த 12 திருமுறையும் நாம் இன்னைக்கு கையில் எடுத்து பாடுறோம்னா அதுக்கு ஒரு பெருமை இருக்கு. நம்ம தர்மபுரம் ஆதீனத்தில் தர்மபுரம் சாமிநாதன் ஐயா எல்லாருக்கும் தெரியும். அவர் அந்த ஆதீனத்தினுடைய தலைமை பாடசாலை ஆசிரியராக இருந்தார். அதுக்கப்புறம் சங்கரநாராயணன் ஓதுவாருங்க, அவர் தலைமை பாடசாலை ஆசிரியராக இருந்தார். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருத்தணி சாமிநாதன் அப்படின்ற ஒரு ஓதுவார் அந்த தலைமை பாடசாலை ஆசிரியராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த பெருமையை, இந்த திருமுறையை பாடுறதுக்கு மத்திய அரசினால பத்மஸ்ரீ பட்டம் வழங்கினது இந்த ஓதுவாருக்கு மட்டும்தான். திருத்தணி சாமிநாதன் அப்படின்ற ஓதுவார் மட்டும்தான். இன்னைக்கு நாம் அவரெல்லாம் பெருமை சேர்த்து வச்ச திருமுறையை நாம் பாடுறோம்னா அது எவ்வளோ பெரிய புண்ணியம். அது மட்டும் இல்லை, இப்போ தர்மபுரம் சாமிநாதன் ஐயா காலத்தில் 5 ஆண்டுகள் தர்மபுரம் பாடசாலையில் மாணவராக இருந்து படித்தார். 5 ஆண்டுகள் தேவாரத்தை படித்தார். எந்த வயசுல? நம்மள மாதிரி வயசுல இல்லை, சின்ன வயசுலேயே போயிட்டு அவர் தேவாரத்தை 5 ஆண்டுகள் கற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் 5 ஆண்டுகள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசையை கற்றுக்கிட்டார். 5 10 ஆண்டுகள் அவர் இந்த திருமுறைக்காகவே அந்த இசையை கற்றுனே எத்தனையோ கச்சேரியில் பாட்டு பாடி அவர் சம்பாதிச்சிருக்கார். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் அவர் ஆதீனம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக, நீ திருமுறையை பாடு, திருமுறையை உனக்கு பெருமை சேர்க்கும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவர் 82 வயசு வரைக்கும் திருமுறையை பாடினார். ஆனால் அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்கல, மத்திய அரசாங்கம் கொடுக்கல. அதே போல் 2வது சங்கரநாராயணன் ஓதுவாருக்கும் அந்த விருது கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு 2026 நம்ம திருமுறைக்காக ஒரு பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்குன்னா நாமெல்லாம் எவ்வளோ பெரிய புண்ணியமான காலத்தில் வரோம். சரி, இதே கோயில் பணியில் இருக்கக்கூடிய யாராவது உயர்ந்த ஒரு அர்ச்சகருக்கோ இந்த வேதங்களை படித்தவங்களுக்கோ இந்த மாதிரி விருது கொடுத்துருக்காங்கன்னா இல்லை. காரணம் என்னன்னா, இன்னைக்கு உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன்னு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினார். அன்னைக்கு பாண்டிய நாட்டை ஒரு திருநீரும் உத்ராட்சமும் ஆண்டது. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு மத்திய அரசுல மோடியினுடைய அரசாங்கம் சைவ சமயத்தினால அவர் கௌரவிக்கப்பட்டு இன்னைக்கு ஆட்சி நடக்குது. அப்ப சைவத்துக்கு எந்த அளவுக்கு பெருமை சேர்த்திருக்குது இந்த மத்திய அரசுன்றத நாமெல்லாம் ஒரு கணம் சிந்திச்சு பார்க்கலாம். நாம் இன்னைக்கு திருமுறையை பாடல. ஏன் பாடல? நமக்கு வயசு அதிகமாகிடுச்சு, வேற வழி இல்லை. ஆனால் எப்படியாவது பாடிதான் ஆகணும். ஏன்னா இது காலத்தினுடைய கட்டாயம். இப்போ பாடலன்னா எந்த பிரிவையில் பாடலாம். அதுக்கு தான் அம்மாலாம் வேலூருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அந்த சண்முகம் அடியார் திருக்கூட்டத்தில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஓதுவார், காஞ்சிபுரத்துலேருந்து வர்றாங்க ஓதுவார், அவர்கிட்ட ஒரு 400 இருக்கு. ஐயாலாம் தொடர்ந்து திருமுறையை கற்றுக்கிட்டு இருக்காரு. கருவேல் ஓதுவார் ஐயாலாம் தொடர்ந்து திருமுறையை பாடசாலையில் போய் கற்றுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் கற்றுக்கிட்டாலும் நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, நான் 5 ஆண்டுகள் இங்கே அப்பர் மடம்னு ஒரு மடம், அங்கே ஒரு ஓதுவாரை பற்றி எங்களுக்கு தேவாரத்தை சொல்லி கொடுத்தாங்க. காலையில் தினமும் வாரத்தில் 3 நாள் 6 to 8 மணிக்கு போய் நாங்கள் அந்த தேவாரத்தை 5 ஆண்டுகள் கற்றுக்கிட்டோம். இங்கேயே கற்றுக்கினா இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஓதுவார கையோட கூட்டும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா இப்போ
வந்து களத்தை தரிசிக்கிறது 2வது சுற்று. முதல் சுற்று நான் முடித்தேன். 262 தலமும் ஓதுவார் இப்படியே பாட வச்சு நாங்கள் முடித்தோம். இப்போ அதனுடைய ஒரு பயனு தான் எனக்கு சாமி ஏதோ ஒரு போனா போக்கும் குறைச்சிக்கிட்டு வந்து சாமி பிச்சை போட்டு 3 நாள் முன்னாடியெல்லாம் பாடி ஏதோ குறைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சாமி வச்சு வச்சுருக்காரு. அதனால இன்னைக்கு எத்தனையோ இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவாரம் பண்ணால் யாரும் 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. அதை விட நல்ல ஒரு இன்ஜினியரிங் படித்து டாக்டர் படித்து அதுக்கு மேல் படிப்பெல்லாம் படித்து நாமெல்லாம் சம்பாதிச்சாதான் இந்த உலகத்தில் வாழ முடியும். இப்போ யாராவது ஒரு வீட்டில் பாடசாலையில் போய் ஒரு 5 ஆண்டுகள் நீ போய் தேவாரம் படின்னு நம்ம வீட்டில் யாரும் அனுப்ப மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் தப்பி தவறி அனுப்பாத இந்த உலகத்திலிருந்து எத்தனையோ குழந்தைகள் போயிட்டு தேவாரத்தை கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் அவங்க எப்படி கற்றுக்கிட்டாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விருது வாங்கின இந்த 3 ஓதுவாருடைய சிறப்பு எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு குருநாதர் இருந்தார். அவர் வேலாயுத ஓதுவார்னு பேர். அவங்க தான் இவங்களெல்லாம் உருவாக்கினார். தர்மபுரம் சாமிநாதன் ஐயா சொல்லுவார், இந்த மாதிரி பட்டி தொட்டியெல்லாம் இந்த தேவாரத்தை கொண்டு போய் சேர்த்தது சுந்தரமூர்த்தி ஓதுவார் அப்படின்னு சொல்லுவார். அவரெல்லாம் நான் பார்த்ததில்லை, அவங்களெல்லாம் பார்த்ததில்லை. ஆனால் அந்த வழி தோன்றல இவங்கெல்லாம் வந்து தேவாரத்தை பாடிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய தர்மபுரம் பா சாமிநாதன் வந்து 7 திருமுறையும் 8 திருமுறையும் அழகாக பாடிட்டார். இன்னும் இருந்தா இறைவன் விட்டு இருந்தா 9ஆம் திருமுறை, 10ஆம் திருமுறை, 11ஆம் திருமுறை, 12ஆம் திருமுறை எல்லாம் நல்லா பாடிட்டார். ஆனால் இறைவன் வந்து அவர் பணி போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருவடியில் அவர் சேர்த்துட்டார். ஆனால் நாம இவங்கெல்லாம் போட்ட பிச்சையில தான் அவங்கெல்லாம் தேவாரத்துக்காகவே வாழ்ந்தாங்க. தேவாரத்துக்காகவே வாழ்ந்தவங்க அவங்கெல்லாம். உடல் பொருள் ஆவி குடும்பம் எல்லாத்தையும் தேவாரத்துக்காகவே வாழ்ந்தாங்க. ஆனால் நாம வந்து தேவாரத்துக்காக நடிக்கிறோம். ஆனால் நாம் இன்னும் தேவாரத்துக்கிட்ட முழுமையா போய் சேரல. அதான் அப்படிலாம் நமக்கு ஒரு பலன் கிடைச்சாதான் தேவாரத்தை பிடிப்போம். அம்மா மாதிரி எதுவும் பலன் கிடைக்கலன்னா இது எதுக்கும் வேஸ்ட்டுப்பா, நமக்கெல்லாம் கிடைக்கும், வேற யாருக்கும் கிடைக்கும் போதுன்ட்டு விட்டு போயிடுவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு உலகத்துல சம்பாதிக்கிற காசு வந்து நமக்கு வந்து தீவினையும் நல்வினையும் நமக்கு தேவை. அதனுடைய காசுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துல தேவார ஆசிரியர்கள் எல்லாம் இந்த தேவாரம் பாடி இறைவன் கொடுத்த அந்த காசு வந்து தீவினையா வராது, நல்வினையா வரும். அவங்களுக்கு இந்த பிறவியிலேயே அவங்களுக்கு முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவ நிலையில சாமி அவங்களெல்லாம் வச்சு தேவாரம் பாடி நம்மளையெல்லாம் இங்கே கொண்டாந்து உட்கார வச்சு இன்னைக்கு இந்த ஐராவதேஸ்வரருடைய திருவடியை வணங்கணுன்ற ஒரு இதெல்லாம் அவங்க போட்ட பிச்சை தான். இல்லைன்னா நான் தேவாரம் கற்றுக்கலன்னா நான் இங்கே வந்து என்ன பண்ணுவேன்? அதனால அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவாரத்தை கற்றுக்கிட்டு அவங்க சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தையும் அவங்களையும் காப்பாற்றினாங்கன்னா அவங்கெல்லாம் உயர்ந்த பதவியில் இறைவன் வைக்க போறாருன்னு அர்த்தம். ஆனால் நாமெல்லாம் இன்னைக்கு சம்பாதிச்சு அதை அழைச்சிக்கின்னு நம்ம வழியே நமக்கு தான் சொந்தம்னு போய் நமக்கு என்ன பிறவியை சாமி கொடுப்பாரோ நமக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் அவங்க வழியில் நாங்கள் வந்துட்டோம், எங்களையும் கொஞ்சம் கரை சேர்த்து விடு சாமி அப்படின்னு தான் இந்த தேவாரத்தை எல்லாம் நாம் பாடுறோம். இதுதான் இந்த தேவாரத்தினுடைய ஒரு சிறப்பு. நாம் வந்து இதெல்லாம் வந்து மறக்கவே கூடாது. இன்னைக்கு யாரோ தேவாரத்தை நம்ம கொடுத்துட்டாங்க, யாரோ பாடிட்டாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த தேவாரத்தை நம்மகிட்ட வந்து சேர்க்கறதுக்கு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சவங்க இந்த 3 பேர் தான். அதையெல்லாம் நம்ம மனசுல வச்சு இன்னைக்கு ஒரு அற்புதமான இந்த செய்தியை நான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பெரிய பெரிய அர்ச்சகர்கள்லாம் இன்னைக்கு பேர் எடுத்து கோயிலையே வச்சுட்டு இருக்காங்க. நான் தான் சாமிக்கு பக்கத்துல வச்சுருக்காங்க. ஏன் இப்போ ஒன்றும் இல்லை, கூட்டுருவ நாயனார் என்ன செய்தாரு? எனக்கு நான் ஒரு அரசன், நான் எல்லாரையும் ஜெயிச்சுட்டேன், எனக்கு பட்டம் கொடுக்கணும்னு போய் அந்தனர்கிட்ட போய் கேட்கிறாரு.
அப்ப அண்ணனர் என்ன சொல்றாங்க, நீ அரச பரம்பரையில பிறக்கல, உனக்கு தகுதி இல்லை, நான் உனக்கு அரச பட்டம் முடிச்சு விட மாட்டேன் அப்படின்னு அந்தனர்கள் எல்லாம் ஒதுக்குறாங்க. அப்ப சாமி கிட்ட போய் அழுகுறாரு. அப்ப சாமியும் அவருடைய திருவடி கிரீடமா வச்சு ஆள சொல்றாரு. அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு சாமி கிரீடம் கொடுத்தாரு, நீங்க யாரும் எனக்கு வச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த ஒரு பக்குவத்துலதான் இன்னைக்கெல்லாம் நாம் இந்த திருமுறையை தொடரும். விஞ்ஞான சம்பந்த பாடுவது முதல் திருமுறை. பாடசாலையில் படிச்சு தோடுடைய செவியன் விடையேறி போன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேற்ற அருள் செய்த ஈடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் நன்றே. மாணிக்க வாசகர் நெய்தான் அரும்பி விதித்து உன் பெறையார் கழற்கு என் கைதான் தலைவைக்கு கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவின் உன்னை போற்றி தய தய போற்றி என்னும் கைதான் நெகிழகிடேன் உரையாயனை கண்டுகொள்ளே. ஒளி வளர் விளக்கி உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வேன் தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் சித்திக்கும் தேனே அலிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆதரங்காக வெளிவளர் தெய்வ கூத்து கந்தாயை கொண்டனேன் விளம்புமா விளம்பேன் மண்ணுகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போய் அகல பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அந்த நடை மடவாள் உமைகோ நடியோமுக்கு அருள் புரிந்து விண்ணை பிறவி அறுக்க நெறி தந்த இத்தற்கு பல்லாண்டு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் உலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இப்படி எல்லாம் பாடணும். இப்படி எல்லாம் பாடி எத்தனை வருஷம் நம்மளை பாட வைப்பாரோ தெரியாது. அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம கொஞ்சமாவது இந்த பதியத்துக்கு என்ன பண்ணணும், இந்த பதியத்துக்கு என்ன ராகம், இந்த பதியத்துக்கு என்ன நட, இதையெல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு தேவாரத்தை பாட முடியும். எடுத்த உடனே நான் தேவாரம் பாடிடுவேன் அப்படின்னு எல்லாம் யாரும் தயவு செய்து நினைக்காதீங்க. நான்லாம் எத்தனையோ முறை இப்படி எடுத்து தோல்வி அடைஞ்சிருக்கேன். எங்க சங்கர நாராயணன் ஓதுவாரு, எங்க வீட்டுக்கு எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. ஆனா எனக்கு அவரு, நான் கூட பாடுவேன் சாமி, உனக்கு தேவை வராது. ஏன் அப்படி சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு ஆசீர்வாதமா இருந்து எனக்கு இந்த தேவாரத்தை கொஞ்சமாவது பாட வச்சு. அப்ப அவர் சொல்லுவார், நான் பஞ்சபுராணமே பாட தெரியாதவங்கன்னா கோயில் ஓதுவார நியமிச்சிருக்கிறேன். ஏன்னா ஆதினம் கேட்கும், ஒரு மாணவன் அனுப்புன்னு கேட்கும். இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த 3 ஆண்டுகள் படித்த சர்டிஃபிகேட் வேணும், ஆதினத்தினுடைய அந்த வழி நெறிகாட்டுதல் வேணும் அப்படின்லாம் இன்னைக்கு ரூல்ஸ் மாறிடுச்சு. அந்த காலத்தில் ஓதுவார் யார் கை நீட்டாங்க அவங்க ஓதுவார். அவர் பஞ்சபுராணம் பாட தெரியுதோ இல்லையோ, நீ போய் பாடுன்னு சொல்லுவார். அந்த மாதிரிலாம் இருந்த காலம். இன்னைக்கு இந்த தேவாரம் வளர வளர
இதை கத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் விஷயம். ஒருவர்களுக்கு அந்த தொண்டையினுடைய பலமே தனியா ஆமா, பாடசாலையில படிச்சாதான் அது வரும். பாடசாலையில படிச்சாதான் வரும். இப்போ இந்த தலத்தினுடைய பேரு எதிர்கொள்பாடி. இந்த தலத்தினுடைய சுவாமி ஐராவதனேஸ்வரர். இந்த ஐராவதனேஸ்வரர் பத்தி நாம சொல்லணும். இப்போ நம்ம ஒரு திருமணம் பண்றோம்னா முதல்ல பெண் பார்ப்போம். பெண்ணினுடைய அந்த இதையெல்லாம் பார்த்து நாள் குறிப்போம். திருமணத்துக்கு நாள் குறிப்போம். நாள் குறிச்சிட்டு அந்த திருமண அழைப்பு பண்ணுவோம். அப்புறம் திருமணம் பண்ணுவோம். இதுதான் நம்ம பண்ற சடங்கு. அதே மாதிரி தான் இங்க இந்த இடத்துல பொண்ணு வந்து மாப்பிள்ளைய வரவேற்கிறாங்க. அதாவது இங்க இருக்கிற அம்பாள் மாப்பிள்ளைய வந்து சிவபெருமான வரவேற்று, அதுதான் எதிர்கொள்பாடு. அந்த வரவேற்று அதுக்கு முன்னாடியே அங்க வேல்விக்குடியில அந்த முனிவர் எனக்கு வந்து பார்வதி தேவி வந்து மகளா பிறக்கணும் அப்படின்னு புத்திர காமஸ்டி யாகம் பண்றாரு. 1000 யாகம் பண்றாரு. அப்ப சிவபெருமான் அவர் கனவுல தோன்றி அவரை வந்து நான் வந்து உனக்கு பார்வதி தேவியை மகளா பிறக்க வைக்கிறேன் அப்படின்னு பிறக்க வச்சு, அதுக்கப்புறம் சிவபெருமானை இந்த தலத்துக்கு வர வச்சு நம்ம இப்போ பார்க்க பாருங்க திருமணம் அந்த கல்யாண சுந்தரேஸ்வரரை அவருக்கு மனம் முடிச்சு கொடுக்கறது தான் இந்த 3 தலத்தினுடைய சிறப்பு. அதுதான் இந்த தலத்தினுடைய சிறப்பு. 3 தலமே இதனுடைய அடிப்படையில தான் இந்த 3 தலமே நாம வந்து சிந்திச்சு வணங்கணும். இதுல இந்த தலத்தினுடைய தல வரலாறு பார்த்தீங்கன்னா, பரத்வாஜ மகரிஷி தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க புத்திர காமஸ்டி யாகம் நடத்தினார். அவருக்கு பார்வதி தேவி குழந்தையாக பிறந்தார். மனப்பருவம் வந்தபோது சிவபெருமானிடம் அவளை மணந்து கொள்ளும்படி பரத்வாஜ மகரிஷி வேண்டினார். சிவபெருமானும் அம்பிகையை மணக்க பூலோகம் வந்தார். பரத்வாஜரும் மாப்பிள்ளையாக வந்த சிவபெருமானை பூர்ண கும்ப மரியாதையுடன் வரவேற்றார். பரத்வாஜரின் மரியாதையை ஏற்ற இறைவன் அவரது வேண்டுதலுக்காக இங்கே எழுந்தருளினார். பரத்வராஜர் எதிர்கொண்டு அழைத்ததினாலே இந்த தலத்திற்கு எதிர்கொள் பாடி என்று சுவாமிக்கு திரு எதிர்கொள் பாடி உடையார் என்ற பெயரும் உண்டானது. ஐராவதம் என்னும் இந்திராணி யானை வழிபட்டதனாலே இதற்கு ஐராவதனேஸ்வரர் என்ற பெயரும் பிற்காலத்திலே உண்டானது. இந்த ஐராவதம் யானை எப்படி இந்த பூலோகத்துல வந்து இங்க வந்து வழிபாடு இறைவன் வழிபாடு பண்ணதுன்னா, அதுக்கெல்லாம் நீங்க எல்லாம் திருவிளையாடல் புராணத்தை தான் பார்க்கணும். அங்கதான் வந்து இந்த இந்திரனுடைய யானை காட்டு யானையா பிறவி எடுத்து இங்கே பூலோகத்தில் அத்தனை தலங்களையும் வழிபட்டு கடைசியில பாண்டிய நாட்டு தலத்துல அங்க போய் அந்த இறைவனை வழிபாடு பண்ணும்போது தான் அவருக்கு அந்த சாப விமோச்சனம் நீங்கியதா திருவிளையாடல் புராணத்துல வரும். அதுக்கு அடுத்தது இந்த துர்வாச முனிவர் ஒரு முறை, அந்த கதை தான் இப்ப சொல்றாரு. துர்வாச முனிவர் ஒரு முறை சிவனை பூஜித்து பிரசாதமாக பெற்ற மலரை இந்திரனிடம் கொடுத்தார். இந்திரன் அம்மலரை தன் வாகனமாக ஐராவதத்தின் தலை மீது வைக்க அந்த அம்மலர் கீழே போட்டு தன் காலால் மிதித்து அம்மலரை அவமரியாதை செய்து, இதனால் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் சாபம் பெற்ற ஐராவதம் சாப விமோச்சனம் பூமிக்கு வந்து பல இடங்களிலே சுற்றித் திறந்தது. பூலோகத்திலே பல தலங்களிலே சிவபூஜை செய்து, அப்படி சிவபூஜை செய்த தலங்களில் எதிர்கொள்பாடி தலமும் ஒன்றாகும். இறைவனும் ஐராவணேஸ்வரர் என்ற பெயர் பெற்று ஐராவதம் உண்டாகிய தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் என்ற பெயருடன் இங்கு உள்ளது. இந்த தலத்தினுடைய சிறப்பு, நல்ல குணம் படைத்த மருமகன் அமையவும், அமைந்த மருமகன் திருந்தவும் பெண்ணின் தந்தை வழிபட்ட வேண்டிய தலம். பெண் பெற்றவங்க எல்லாம் இங்கதான் வந்து வழிபடும் தலம். மேலை திருமணஞ்சேரி என்றும் எதிர்கொள்பாடி என்றும் இந்த தலம்
வழங்கப்படுகிறது. இந்த தலத்திலே அருளும் ஐராவணேஸ்வரர் சிறந்த மருமகன் கிடைக்க அருள் செய்கிறார். பெண்ணை பெற்றோர்கள் மகளுக்கு வரன் பார்க்கும் முன்பு நல்ல மாப்பிள்ளை அமைய இங்கு மகளை அழைத்து வந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிந்த பூஜை செய்கின்றனர். மாப்பிள்ளை வீட்டாரும் மனக்கசப்பு உள்ளவர்களுக்கு இங்கு பூஜை நடத்துகின்றனர். மகளின் வாழ்க்கை நன்றாக அமைய பெற்றோர் வேண்டிய தலமும் இதுவாகும். இந்த தலம் ரொம்ப எளிமையான தலம். இந்த ஆலயம் 3 நிலை ராஜகோபுரத்துடன் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. கோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றால் வெளிப்பிரகாரத்திலே கொடிமரத்து விநாயகர் பலிபீடம் மற்றும் அதிகார நந்தி மண்டபம் உள்ளது. ஆகியவற்றை கருவறை முன்பு மண்டபம் வழியே உள்ளே நுழைந்தவுடன் மேற்கு நோக்கிய சன்னதியில் சதுர ஆவுடையார் மீது லிங்க உருவில் இறைவன் ஐராவதனர் தரிசனம் செய்கிறார். அம்பாள் மலர் குழல் நாயகி. இந்த மலர் குழல் நாயகி தெற்கு நோக்கி காட்சி தருகிறார். பரத்வாஜ முனிவர் இங்கு சிவனை வழிபட்டுள்ளார். இவர் வணங்கிய பரதலிங்கம் பிரகாரத்தில் இருக்கிறது. சுவாமி சக்தி கோஷ்டத்திலே தாமரை பீடத்தின் மீது துர்க்கை காட்சி தருகிறார். கருவறை முன் மண்டபத்திலே விநாயகர், வள்ளி தேவியானை, சுப்பிரமணி, மகாலட்சுமி ஆகியோர் சன்னதிகள் உள்ளன. வெளிப்பிரகாரத்திலே ஞான சரஸ்வதி, பைரவர், சனீஸ்வரர், துணை வந்த விநாயகர், சூரியன் ஆகியோர் சன்னதிகள் உள்ளன. இந்த தலத்துல ஒரே ஒரு பதிகம், ரொம்ப எளிமையான பதிகம். சுந்தரர் பெருமான் மட்டும்தான் இங்க வந்து பாடினதான் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பதிகம் ஏற்கனவே பாடின இந்த பதிகம் ராகம் தான் மாயாமரம் போல ராகம். எது அதான் இந்த தலத்தினுடைய சிறப்பை பாடி பதிவு செய்கிறார். இந்த பெருமானுடைய சிறப்பை பதிகத்துல பாடி வழிபாடு பண்றதுக்கு வந்திருக்கு. எதிர்கொள் பாடு. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சோதனை தான், அதுவும் இல்லை. திருச்சிற்றம்பலம் இருக்கா? ஏன்னா எனக்கு இதுல மாதிரி மாறி மாறி வருது, அதனால பாடும்போது இல்ல. அதுதான் இந்த இதுல பாடினா நாட்டுல பாடினா மாறுது. மத்த யானை ஏறி மன்னர் தூவ வருவீர்கள். செத்த போதில் ஆறும் இல்லை சிந்தையில் வைமென்கள். வைத்த உள்ளம் மாற்ற வேண்டாம் வம்மின் மனத்தீரே. அத்தர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. தோற்றம் உண்டில் மரணம் உண்டு துயர மனை வாழ்க்கை.
மாற்றம் உண்டேல் வஞ்சகம் உண்டு நெஞ்ச மனத்தீரே. நீற்றர் ஏற்றர் நீலகண்ட நிறைப்புணல் நீள் சடைமேல் ஏற்றர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. செடிகொள் ஆக்கை சென்று சென்று தோய்ந்து கொள்ளை வீழாமம் படிகொள் கண்ணார் வஞ்சனையுள் பட்டு மயங்காதே. கொடிகொள் ஏற்றார் வெள்ளை நீட்ட கோவள ஆடையுடை அடிகள் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. வாழ்வர் கண்டீர் நம்முள்ளைவர் வஞ்ச மனத்தீரே. யாவராலும் திகழப்பட்டின் கல்லல் வீழாதே. மூவரையும் இருவரையும் முதல்வன் அவனியா. தேவர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. அழித்து நம்மை ஐவர் வந்து ஆறு அழைப்பான் போரூட்டால் சிரித்த பல்வாய் வெண்தலை போய் ஊர்புறம் சேராமம் வரிகொள் குத்தி வாழறக்கர் பஞ்ச மதில் மூன்றும் எரித்த வள்ளி எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. பொய்யர் கண்டீர் வாழ்க்கையாளர் பொத்து அடைப்பன் போரூட்டால் மையல் கொண்டீர் எம்மொடு ஆடி நீரும் மனத்தீரே. நைய வேண்ட இம்மை ஏத்த அம்மை நமக்கருளும் ஐயர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. பூச நீக்கி குற்றம் நீக்கி செற்ற மனம் நீக்கி வாசமல்து குழலினர்கள் பஞ்ச மனை வாழ்க்கை ஆசை நீக்கி அன்பு சேர்த்தி என்பு அணின் தேரு ஏறும் என்பு
என்பது அடைவோமே. இன்பம் உண்டு துன்பம் உண்டு ஏழை மனை வாழ்க்கை. முன்பு சொன்னார் மேழையாமை, முன்பு சொன்னார் மோளை மையா கூட்ட மனத்தீரே. முன்பு சொன்னார் மோளை மையா முட்ட மனத்தீரே. அன்பர் அல்ல அணிகொள் கொன்றை அடிகள் அடி சேரார். என்பது கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. தந்தையாரும் தவ்வையாரும் எழுதனை சார் ஆகார். வந்து நம்மொடு உள்ளாவி வான நெறி காட்டும். சிந்தையீர நெஞ்சி நீர திகழ் மதியம் சூடும். எந்தை கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோம். உறுதி சோர ஆணின் தோள் கொண்டை கூல சடையன். மருது கீரி ஊடு போன மாலையனும் மரியா. சுருதியாக்கும் சொல்ல உண்ண ஜோதியம் ஆதியான். கருது கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. முத்து மீற்று பவளமேனி செஞ்சடையா உறையும். பத்தர் பந்தத்து எதிர்கொள் பாடி பரமனையே பணிய. சித்தம் வைத்த தொண்டர் தொண்டன் தடையன் அச்சிரவன். சித்தம் வைத்த தொண்டர் தொண்டன் தடையன் அவன் சிறுவன். பத்தன் ஊரன் பாடல் வல்ல பாதம் பணிவாரே. பாடல் வல்ல பாதம் பணிவாரே. பாடல் வல்ல பாதம் பணிவாரே. திருச்சிற்றம்பலம். அதாவது நாமெல்லாம் பாடுறோம்னா சாமி உள்ள இருக்காரு, சாமி கதவு மூடி இருக்காரு, நாம் எங்கே இருக்கிறோம், சாமி நம்மளை பார்க்கல அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. சுந்தரர் என்ன செய்கிறாரு, சேக்கிழார் சொல்றாரு. சுந்தரர் என்ன செய்கிறாரு,
தில்லையில இருந்து திருவாரூருக்கு போறார். அடியாட்கள் கூட்டத்தோட போறார். போகும்போது சீர்காழி தாண்டி தான் திருவாரூருக்கு போகணும். அப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் சீர்காழியுடைய மண்ணை நான் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த எல்லை புறமாகவே அவர் போறார். உள்ள இருக்கிற சாமிக்கு என்ன ஆச்சு தெரியல. சுந்தரம் வர்றான் பேசாம போறானே அப்படின்னு உள்ள இருக்கிற சாமி பதவி அடிச்சுக்கின்னு இவன் எங்களை நம்ம பார்க்காம போயிடுவானோன்னு கைலாயத்துல அவருக்கு எப்படி காட்சி கொடுத்தாரோ அப்படி அவர் வெளியே வந்து காட்சி கொடுத்தாரோ அந்த புறத்துல அந்த எல்லையில வந்து காட்சி கொடுத்தாரா. அப்புறம் சுந்தரர் பெருமான் அந்த பதிகத்தை பாடி அதுக்கப்புறம் தான் அவர் திருவாரூர் போயிருக்கிறார். நாமெல்லாம் இன்னைக்கு ஒரு திருக்கோயில்ல போய் கோபுரத்துக்கு முன்னாடி உட்காந்து நாம பதிகத்தை பாடினாலே சாமி அதுக்கு உண்டான பலனை நிச்சயம் கொடுப்பார். சுந்தரருக்கு அவர் உள்ள இருந்து எங்க சீர்காழி உள்ள இருந்து எல்லைக்கு வந்து சுந்தரரை பார்த்து காட்சி கொடுக்கிறார். நமக்கு அந்த மனக்காட்சியில நிச்சயமா இறைவன் அப்படி போட்டு ஒரு நிலையில நம்மளெல்லாம் அருள்பாலிப்பாருன்றதை நாம இந்த திருத்தல யாத்திரையில உணரணும். கோயில் மூடிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. இப்ப அடுத்த கோயில் 3 கோயிலுக்கு தான் போறோம். நமக்கு அங்க எப்படி இருக்குமோ தெரியாது. சாமி தான் அதுக்கு பதில் சொல்லணும். திருச்சிற்றம்பலம்.